ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வருஷத்துல 2வது வாட்டி வெள்ளியங்கிரி மலை ஏறியிருக்கோம். எந்த வருஷமுமே நான் எந்த ஃபுட்டுமே கொண்டு வரமாட்டேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி எடுத்துட்டு வந்துட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க உட்காந்துட்டு அந்த க்ளவுட்ஸ் நகர்ந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னுலாம் தெரியல. ஆனா பயங்கரமா இருக்கு. இந்த வியூல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒவ்வொரு தாட்டியும் வரையிலயும் பார்த்தீங்கன்னா, இயற்கை ஒவ்வொரு மாரி இருந்துட்டுருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா, மேகங்கள். ஒவ்வொரு மலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா, மேகங்கள் அப்படியே சூழ்ந்திருக்கு. அந்த மலையா இருக்கட்டும், இந்த மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு மாரி அருமையான காட்சி இருந்துட்டுருக்கு. என்ன சொல்றது? இயற்கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மனுஷங்க யாரும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கை தன்னை தானே ஹீல் பண்ணிக்கிட்டு, மாத்திக்கிட்டும் இருந்துட்டுருக்கு. மோரோவர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஒரு விரக்தியில வந்தேன். 8 வாட்டி ஏறினேன். இந்த வருஷம் எத்தனை வாட்டி ஏறுவேன்னு தெரியல. ஆண்டவன் எவ்வளோ வாட்டி கூப்பிடுறாரோ, அவ்வளோ வாட்டி நம்ம ஏறி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லபடியா பார்த்தீங்கன்னா, பயணம் இனிமே தான் தரிசனம் பண்ணிட்டு கீழ இறங்கணும். ஒரு மாரி மைண்ட் பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸாவும், ப்ளசன்ட்டாவும் இந்த இடத்துல அதாவது இந்த எண்ட்ல நிக்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அது இங்க உணர்ந்தா தான் உங்களுக்கு தெரியும். இத பத்தின கருத்துக்களையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கீழ போயிட்டு சொல்றேன். டாடா பை பை.